7:8. யோவான் 13:7-8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். 8வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். சோ இந்த இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து சீஷர்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க கால்களை கழுவுறாரு. எல்லார் காலையும் கழுவும் போது யாரும் எதுவும் சொல்லல. ஆனா பேதுருவோட கால் கழுவ வரும்போது பேதுரு வந்து ஏசுப்பாவை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யறது இன்னதென்று இப்பொழுது உனக்கு தெரியாது. இனிமேல் வரப்போற நாட்கள்ல நீ அறிவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, அம் இல்ல வேணாம் அப்படின்னு மறுக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. நீ என்னுடையவன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை கால் கழுவி தான் ஆகணும். நான் உன்னை கால் கழுவுறதுக்கு நீ உட்கார்ந்து தான் ஆகணும். நான் இத பண்ணி தான் ஆகணும். இத நீ பண்ணிக்கல அப்படின்னா, நீ என்னோட சேர்த்திக்கு இல்ல. நீ வந்து வேற ஆளா மாறிடுவ. வேற ஆளா மாறிடுவேன்னா, நீ என்ன புறக்கணிச்சுட்டன்ற மாரி. நல்லா யோசிங்க. நான் உனக்கு இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த யூதர்கள் எல்லாருமே வந்து சீஷர்கள் எல்லாரும் யூதர்களா இருந்தாங்க சிலர். அப்படின்னும்போது யூதர்கள் எல்லாம் அப்ப என்ன பண்ணாங்க, டோராவ வாசிச்சுட்டு வந்திருக்காங்க. டோரா அந்த நம்ம பைபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் 5 அதிகாரங்கள். அதுல மேசியா வருவாருன்றது இருக்கும். மேசியா வருவாருன்றது தான் அவங்களோட ஒரு ஒரு நம்பிக்கை. மேசியா வருவாருன்னா, அவங்கள காப்பாத்த இஸ்ரவேல காப்பாத்த வருவாரு. அப்போ வந்து அவங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகள் முன்னாடியும் ஆண்டவர் அதாவது மேசியா வந்து அவங்கள காப்பாத்துவாரு. இவங்களோட இப்ப இந்த இப்ப இருக்கிற இந்த 12 சீஷர்களோட நம்பிக்கை என்னன்னா, மேசியா வருவாரு. வந்து எப்படின்னா, சண்டை போட போறாருன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்க கான்செப்ட் அதுதான். சண்டை போட்டு யுத்தத்த செஞ்சு இஸ்ரவேல மீட்பாருன்னு. ஆனா ஆண்டவரு இயேசு நமக்காக வர்றது எதுக்காக? நம்ம பாவங்கள போக்குறதுக்காக, சிலுவையில பலியாகுறதுக்காக. இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பைபிள்ல படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. பேதுரு, அ ஆண்ட்ரூ, யோவான் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டைம்ல இதுதான் விஷயம்னு தெரியாது. ஆண்டவரும் நெறைய என்ன சொல்றாரு? உவமைகள்னால நெறைய விஷயங்கள சொல்லி தர்றாரு. ஆண்டவர் பலியிட அவரே தன்னைத்தானே வந்து சிலுவையில பலியா செலுத்தப் போறேன்றதும் சில விஷயங்கள்ல சொல்றாரு. இவங்களுக்கு அது புரியல. அது மாரி தான் இந்த இடத்துல இந்த வசனத்த சொல்றாரு. நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இந்த கான்டெக்ஸ்ட்ட இப்ப நீங்க மறந்துருங்க. இந்த வார்த்தைய கேளுங்க. நான் செய்கிறது இன்னதென்று இப்போ உனக்கு தெரியாது. நான் என்ன செய்றேன்னே உனக்கு தெரியாது. இனிமேல வரப்போற நாட்கள்ல உனக்கு இது என்ன ஆகும்? உனக்கு தெரிய வரும். ஸோ இம்மீடியட்டா இப்போ உனக்கு அது ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் விளங்காது. நான் செய்றது என்னதென்று உனக்கு தெரியாது. ஆனா வர நாட்கள்ல நீ தெரிஞ்சுப்ப. ஹalleluya. இங்க பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நெறைய சம்பவங்கள் நம்மளுக்கு புரியாம இருக்கும். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த தாமதம்? எனக்கு ஏன் இந்த இழப்பு? எனக்கு ஏன் இந்த கதவு மூடப்படுது? எனக்கு ஏன் இந்த நோய்? எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் உடனடியா பதில் கிடைக்கிறது இல்லங்க. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் சில காரியங்கள உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காரு. பேதுருவும் அதே நிலைமையில தான் இருந்தான். இயேசு அவரோட கால்கள கழுவும்போது, "ஆண்டவரே, என் கால்களை கழுவலாமா?" என்று கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றது தான் இந்த வார்த்தை, "இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய்" அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு பெரிய உண்மைய ஒண்ணு கற்றுக்கொள்ளுது. ஃபர்ஸ்ட்டு முதல் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் செயல்படும்போது எல்லாவற்றையுமே விலக்குவதில்லை. ஆமென். உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்கள செய்யும்போது, இப்ப சவுந்தரோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறாரு அப்டின்னா, ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்ட்டுலாம் செய்ய மாட்டாரு. "சவுந்தர், நான் இப்ப வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு இத நான் பண்ண போறேன்ப்பா. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீ போப்போற." நோ! ஆண்டவர் உங்களுக்கு விலக்குவதில்லை.
ஆண்டவர் செயல்படும் போது அவர் நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருப்பீங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கைய ஓடிக்கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு பின்னாக நம்மளுக்கு நெறைய காரியங்கள நம்மளுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அத வந்து ஆண்டவர் விளக்கணும்னு அவசியமே இல்ல. அது எப்ப தெரிய வரும்னா, அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்போது தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்பதான் எனக்கே தெரிய வரும். ஆண்டவரே என் வாழ்க்கையில இதுக்காக தான் இவ்ளோ கஷ்டங்கள், இவ்ளோ பாடுகள நான் இத நான் சந்திக்கணும்ன்றதுனால அதெல்லாம் சந்திச்சா தான் எனக்கு இது கிடைக்கும்ன்றது இப்பதான் எனக்கு புரிய வருதுன்னு எப்போ நம்மளுக்கு தெரியும்? ஆண்டவர் அவரோட வார்த்தைகள நிறைவேற்றும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். பல நேரங்கள்ல பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு விளக்குவதற்கு முன் செயல்படுகிறார். உங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் அவரு டைம் இல்ல. அவரு ஆல்ரெடி உங்கள வேலைய ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஆசீர்வாதத்தோட சந்தோஷத்துல இருப்போம். ஆனா ஆண்டவரு உங்களோட அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக விளக்கிட்டு இருக்க மாட்டாரு. அடுத்து உன் வாழ்க்கையில என்ன பண்ண போற? நோ. நோ இந்த என்ன சொல்றது? உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் டைமே இல்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பிளெஸ்ஸிங்கா குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆசீர்வாதத்த குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஆசீர்வாதங்கள் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஈஸியான காரியங்கள் இல்ல, நம்ம வாழ்க்கையில. ஞானஸ்தானம் பெறுறோம். நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்டின்னா, எல்லாம் நம்ம ஞானஸ்தானம் பெத்துட்டோம். நம்ம எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய இடத்துல இருக்கோம் அப்டின்னு சொல்லி நாம நெனைக்கும்போது, அந்த வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப ஈஸியான காரியங்கள் இல்ல. நீங்க அநேக போதகர்கள பாருங்க. அவங்களுக்கு தான் இன்னல்கள் வருமே. அநேக ஊழியக்காரர்கள பாருங்க. அவங்களுக்கு தான் இன்னல்கள். அநேக இவாஞ்சலிஸ்ட் பாருங்க. இங்க இந்த அவங்க அவங்க ஊர விட்டு வெளி ஊர்லாம் போய் இவாஞ்சலிசம் சொல்றவங்கள பாருங்க. அவங்களுக்கு தான் ப்ராப்ளம்ஸே. அந்த பிரச்சனைகள் மத்தியில அவங்க கடந்து போகும்போது தான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது காரியங்கள குடுக்கறது மட்டும் ஆசீர்வாதம் இல்ல. பிசிக்கலா உங்களுக்கு ஒரு வீட குடுக்கறது, கார குடுக்கறது, உங்களுக்கு காசு குடுக்கறது, அது மட்டும் ஆசீர்வாதம் இல்லங்க. இன்னைக்கு நீங்க நிம்மதியா தூங்குறது ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள ஆசீர்வதிக்கிறார்ன்னா, நெறைய பேருக்கு வீடு, வாசல், காரு, பணம் எல்லாம் காசு உள்ள எல்லாருக்குமே நிம்மதி இருக்காது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு நிம்மதியா வச்சிருக்காரு. நம்ம நிம்மதியா உறங்குறோம். நிம்மதியா காலையில எழுந்துக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அதுதாங்க நான் சொல்றேன். ஆண்டவருக்கு வந்து புரிய வைக்கணும்ன்றது இல்ல. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நம்மளுக்கான காரியங்கள செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க 2வது பாயிண்ட் நான் சொல்றது என்னன்னா, இன்று நீங்க வந்து கண்ணீர் வடித்து இருக்கலாம். இன்னைக்கு உங்க நிலைமை வந்து ரொம்ப துக்கமான நிலைமையா இருக்கலாம். ஆனா அதுதான் சாட்சியாக மாறப்போகிற ஒரு காலமா இருக்கும். அல்லேலூயா! சில நேரங்கள்ல நாம வந்து ரொம்ப அழுற இடத்திலேயே தேவன் ஆசீர்வாதத்த உருவாக்குவார். அல்லேலூயா! நம்ம சில நேரங்கள்லலாம் வந்து, ஐயய்யோ! இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்த விட்டு நான் போயிட்டா நல்லா இருக்கும்னு நம்ம நெனைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ கஷ்டப்படுறியோ, நீ எங்க அழுது கொண்டு இருக்கிறியோ, அந்த இடத்துல தான் உன்ன நான் வந்து ரட்சிக்க போறேன். உன்ன ஆசீர்வதிக்க போறதே நான் அந்த இடத்துல தான். இந்த கான்டெக்ஸ்ட் நல்லா புரியுதுங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நீங்க வந்து ஆண்டவர் என்ன செய்றாருன்றத நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைவேறின பின்பு தான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அதேதான் சொன்னேன். இப்ப ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் மாட்டார். ஆண்டவர் நம்மள எப்படி ஆசீர்வதிக்கணும்ன்றத செயல்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்ம மனுஷன் மாரி இல்லங்க அவரு. அவர் மனுஷன் இல்ல. அவர் பரிசுத்த தேவன். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே நான் அன்னைக்கு இது கேட்டேனே, அன்னைக்கு இது கேட்டேனே, அன்னைக்கு இது கேட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மனுஷன் கிட்ட கேட்கிற மாரி, நம்ம போயிட்டு ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு கேட்டேனே, அன்னைக்கு கேட்டேனே ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க. நீங்க ஒரு டைம் கேட்கிறீங்களோ இல்லையோ, அது உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சுட்டா ஆண்டவர் அதுல வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாரு. சோ, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இன்று நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல நாளைக்கு உங்கள சாட்சியா நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா! ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான. அ ஆண்டவர் இன்னைக்கு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு புரியாது. ஆனா நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். ஆண்டவரோட மகிமையான காரியங்கள், வல்லமையான காரியங்கள். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய ஒரு முள்ள வச்சாருன்றதுக்கான காரியங்கள் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நகோமிய எடுத்துக்கொள்வோம்.
நகோமி வந்து நல்ல ஒரு குடும்பத்தை உள்ளவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மோவாப் இடத்துல போகும்போது அவங்க கணவனை ஃபர்ஸ்ட் இழக்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 மகன்களையும் இழக்கிறாங்க. குடும்பங்கள் அவங்கள விட்டு அகற் அகற்றி விடப்படுகிறது. நகோமி இப்ப தனியாகிட்டாங்க. அந்த நேரத்துல நகோமியோட பார்வையில அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனக்கு இதுக்கு மேல என்ன எதிர்காலம் இருக்கு? தேவன் என்னை கைவிட்டுட்டார் போல. அப்படிதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. மனுஷனா அப்படித்தானே யோசிப்பீங்க. அவங்க தன் கணவனை இழக்கிறாங்க. 2 பசங்க நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. அந்த 2 பசங்களையும் இழக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க தனிமையில இருக்கும்போது ஒரு வேளை மாம்சீக ஒரு ஆவி வந்து அந்த மாரி தான் யோசிச்சிருக்கும். அதனால தான் அவ சொன்னா, "என்ன இதுக்கு மேல நகோமின்னு யாரும் கூப்பிடாதீங்க. மாறாள் என்று அழைங்க" அப்படின்றா. நகோமின்ற பேருக்கு அர்த்தம் வந்து இனிமை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வைக்கிறாங்க. அந்த அம்மாவோட கஷ்டம் அது. நகோமிக்கு தெரியாது ஆண்டவர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நகோமி வாழ்க்கையில வைக்கிறாருன்னு நகோமிக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்துல. அந்த அம்மா அவங்களோட கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கூட யாரும் இல்ல. பேசுறதுக்கு யாரும் இல்ல. சொல்றதுக்கு யாரும் இல்ல. அந்த அம்மா அப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ன இதுக்கு மேல யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க. என்ன மாறாள்ன்னு கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில கசப்பு தான் நடக்குது. என் வாழ்க்கையே கசப்பா தான் இருக்கு. இதுக்கு மேல என்னை இனிமைன்னு கூப்பிட்டு என்ன இருக்கு? அப்படின்னு அந்த அம்மாவோட ஆதங்கம் அது. ஆனா, இவ்வளவு காரியங்கள் நடந்தும், அவங்க தேவன விட்டு விடல. அந்த சூழ்நிலை நிமித்தம் அவங்க வந்து தேவனோட திட்டத்த புரிந்து கொள்ள முடியாம அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்லங்க. தேவன விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல வேணுமா போலாம். ஒருவரோட வாழ்க்கைய நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் என்னால மீண்டு வர முடியாத சில சிச்சுவேஷன்கள் இருக்கும். உங்க வாழ்க்கையில அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். மற்றவர்களோட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். உலகத்தாள்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு வேற மாரியா இருக்கும். ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க நிலைமை என்னவா இருந்தாலும், நீங்க இந்த உலகத்த மறந்துடுங்க. ஆனா ஆண்டவர கெட்டியமா பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவரோட திட்டம் என்னன்னு தெரியாதுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வச்சிருக்கார், திட்டம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறதை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன உங்களுக்காக உங்க வாழ்க்கையில சொன்னாரோ, அத செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். என் தேவன் தூங்குவதும் இல்ல, உறங்குவதும் இல்ல. அப்படியாப்பட்ட தேவன் நாம தூங்குகிற நேரத்துல நம்மளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரோட திட்டம் நம்மளுக்கு தெரியாம இருந்தா தப்பு இல்ல. ஆனா ஆண்டவரை நம்ம விட்டுறக்கூடாது. எந்த ஒரு நிலைமையிலும். அவ தேவனை விட்டு விடல. தேவனோட திட்டத்த புரிஞ்சு கொள்ள முடியல அந்த அம்மாவால. இப்பொழுது இதுதான் அந்த ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த வார்த்தை உங்களுக்கு செட் ஆகும். இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு இது கரெக்ட்டா இருக்கும் பாருங்களேன். இப்பொழுது நீ அறியாய். அந்த சிச்சுவேஷன்ல மேபி இப்ப நெறைய பேரு இந்த சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த மாரி? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை, இப்பொழுது நீ இதை அறியாய். அல்லேலூயா. நகோமிக்கு தெரியாது தேவனுடைய மறைவான திட்டம். நகோமி மோவாப்ல இருந்து திரும்ப வந்து அவளோட ஒரு விதவை மருமகளோட வராங்க. ரூத்த கூட்டிட்டு வராங்க. ரூத்தோட வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். நகோமி நிறுத்திருக்கலாம். என்னிடத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா உண்மையில தேவன் அவளிடம் மிகவும் மதிப்புள்ள ஒன்றை குடுத்திருக்கிறார். யாருங்க? ரூத். நகோமி வந்து ஒரு வேளை அவரோட திட்டம் தெரியாத, நான் இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்லன்னு நெனச்சிருக்கலாம். ஆனா பின்னாடியே அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு வருது. அவங்க பேரு தான் ரூத். நகோமி பார்க்காததை தேவன் பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. இது ஒரு பிளானாவே இருக்குங்க. ஆண்டவர் வந்து நகோமிய ஃபுல்லா கீழ இறக்கிட்டு,
கூடவே அவங்களுக்கு துணையா ரூத்த கொடுத்து, நகோமி எத வந்து பார்க்க முடியலையோ, தேவன் அத பார்க்கிறாரு. நகோமியோட ஃபியூச்சரும் அதுல இருக்கு. கண்ணீரின் நடுவுல விதைக்கப்பட்ட விதை தான் இது. ரூத் வந்து வயலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் கதிர்களை பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போவாஸ பார்க்கிறாங்க. நகோமிக்கு இது தெரியாது. அவங்க சும்மா தான் அனுப்பி விட்டாங்க. "நீ போம்மா, இந்த இடத்துல இந்த நிலத்துல இது பண்ணு. நீ போய் பண்ணு" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது போவாஸ இவங்க சந்திப்பாங்க. போவாஸ இவங்க வந்து திருமணம் செய்ய போறாங்க அப்படின்றது, அது ஒரு தற்செயலான செயல் இல்ல. அது தேவனோட ஏற்பாடு. இது நகோமிக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் நகோமி அங்க இருந்து மோவாபியர் தேசத்துல இருந்து இங்க வரும்போது, ஆண்டவர் ரூத்தோடவே நகோமிய கூட்டிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா! இது நகோமிக்கு தெரியாது இதுதான் பிளான் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, ரூத் போவாஸை சந்திக்கிறாங்க. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறாரு. அவர்களுடைய சந்ததி இஸ்ரவேலின் வரலாற்றை மாற்றுகிற சந்ததியா மாறுது. அவளுக்கு தெரிந்தது கண்ணீர் மட்டும்தான். யாருக்கு? நகோமிக்கு தெரிந்தது வெறும் கண்ணீரும், கசப்பும் மட்டும்தான். இனிமையான பேர கசப்பா மாற்றிக்கிற ஒரு புலம்பல் மட்டும்தான் நகோமிக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு தெரிந்தது அவங்களுடைய எதிர்கால மகிமை. ஹல்லேலூயா! இந்த இடத்துல தாங்க இனிமேல் அறிவாய். இது எப்படி அவங்க வாழ்க்கையில நிறைவேறுதுன்னா, ரூத்துக்கும், போவாஸுக்கும் ஒரு மகன் பிறக்கிறாரு. அவரு ஓபேத்து. அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. ஏசாய் பிறக்கிறாரு. ஏசாக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு, தாவீது. தாவீதின் வம்சத்துல பல தலைமுறைகளுக்கு பிறகு பிறந்தார் இயேசு கிறிஸ்து. இது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயங்க. சில நேரங்கள்ல நம்மளும் இப்படிதான் இருந்துடுறோம் இல்லையா? நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கண்ணீரும், கசப்பும் மட்டும் தான் என் வாழ்க்கையில நாம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூடவே சில காரியங்கள அனுப்பிட்டே இருக்கிறாரு. அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட ஃபியூச்சரா கூட இருக்கும் அது. நம்ம கூடவே அந்த சில காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்க வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், இல்ல உங்க பசங்களோட படிப்பு காரியங்கள்லயா இருக்கட்டும், இல்ல உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன்லயா இருக்கட்டும். இன்னைக்கு எப்படி மாசத்த ஓட்ட போறேன்னு நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு கூடவே ஒரு ஆசீர்வாதத்த பின்னாடி ஆண்டவர் அனுப்பிட்டே இருக்காரு. ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். என் மகனுக்கு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என் மகளுக்கு நாளைக்கு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அருமையான விஷயங்க. நகோமி, நான் ஒண்ணுமே இல்லாதவ, எனக்கு இதுக்கு மேல யாரும் இல்லன்னு சொல்லி வந்த நகோமி, அவங்க அதுக்கப்புறம் என்ன? அவங்க போவாஸுக்கு குழந்தை பொறந்து, ஓபேத் அவங்க பேர குழந்தைங்களெல்லாம் அவங்க வந்து சந்தோஷமா அவங்க வளர்க்குறாங்க. இது எவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுக்குற ஒரு விஷயம். இன்னைக்கு யாரும் இல்லன்னு நெனைக்கிற ஒருத்தவங்களுக்கு, ஒரு குடும்பம் ஒண்ணு உருவாகுது. அது ஒரு பெரிய சந்ததியா போகுது. அந்த சந்ததி கடைசியில முடியும்போது, இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு சந்ததியா இருக்கு. ஆமென். இன்னைக்கு கண்ணீரோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, என்னைக்குமே மறக்காதீங்க. ஆண்டவர் உங்க கூட ஒரு ஆசீர்வாதத்த அனுப்பியிருக்காருன்னு. நீங்க ரொம்பலாம் தேட வேண்டாம். இன்னைக்கு நீங்க நிம்மதியா இருங்க. ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்கன்னா, உங்களோட சந்தோஷமான நாட்கள் உங்கள நெருங்கிக் கொண்டே இருக்கு. இது ரொம்ப நீங்க காத்திருக்கிற நேரம் ரொம்ப அருமையானதுங்க. அது ரொம்ப ஒரு ஒரு லவ் பண்ற மாரிங்க அது. நீங்க லவ் பண்ற டைம் ஒரு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? கணவன் மனைவிய லவ் பண்ற டைம். அதுக்கு முன்னாடி காதலன் காதலிய லவ் பண்ற டைம் ஒண்ணு இருக்குல்ல. இதுதாங்க அந்த காத்திருப்பின் நேரமே. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன உன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. என் வாழ்க்கைய உன்னும் ஓட்டிட்டு இருக்காரு. உலகத்துல இருக்கிறவன் இதே மாரி சிச்சுவேஷன்ல இருந்தானா, அவன் நாளைக்கு இருப்பானான்னு கூட சொல்ல முடியாது. ஆனா அவரோட கிருபை எனக்கு இன்னிக்குமே இருக்கு. நாளைக்கு நான் எழுந்துக்கிறேன். என்கிட்ட இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. திருப்பி நான் அடுத்த நாள் எழுந்துக்கிறேன். டெய்லியும் புதிய கிருபையினால ஆண்டவர் என்ன நிரப்பிட்டே இருக்காரு. அது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுங்களா? நீங்க அதுக்கு ரிட்டர்ன் என்ன குடுக்குறீங்கன்றதுல தாங்க இருக்கு. நான் இன்னைக்கு ஆண்டவர் என் மேல வச்ச அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா நான் உங்கள நம்புறேன். அவ்வளவுதான். இந்த உலகத்த நான் நம்பி இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஆட்கள நான் நம்பி இல்ல.
யாரையும் நான் இந்த உலகத்துல இருக்கிறவங்களை நம்ப மாட்டேன். உலகத்துல எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்களா இருந்து என்கிட்ட வந்து நான் இத உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அவங்கள நம்புறதுக்கு ரெடியா இல்ல. என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அது என் ஆண்டவர்னால மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா இருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாசிச்சது போலதாங்க. யோவான் 13 7வது 8வது வசனத்தை நீங்க திருப்பி வாசிச்சீங்கன்னா அது ஒரு 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 காட்சியை உங்களுக்கு காட்டும். அந்த காட்சியில இருந்து அந்த வார்த்தையை மட்டும் பாருங்களேன். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்றார். ரொம்ப அழகானதுங்க. 8வது வசனத்துல நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணலன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆண்டவரோட நம்மளுக்கு ஒரு பங்கே இல்லைங்க. நான் செய்யறது உனக்கு இப்ப புரியாது. நீ என்ன திருப்பியும் வந்து எனக்கு காலத்தை நீங்க கழுவக்கூடாதுன்னு நீங்க சொன்னனா, ஆண்டவர் உங்ககிட்ட இதுதான் சொல்றாரு. நான் இப்ப உன்னை கழுவல அப்படின்னா, என்னிடத்துல உனக்கு பங்கு இல்ல. நீங்க இந்த உலகத்தை கூட எதிர்த்து நின்னுறலாம். ஆனா ஆண்டவரோட நீங்க பங்கில்லாம நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஜீரோங்க. உங்களால ஒரு செகண்ட் கூட நம்மளால அதுல இருந்து அது அது அடுத்த ஸ்டெப் நம்மளால போக முடியாது. நம்மளால வாழவே முடியாது. ஆண்டவரோட நம்ம ஒரு பங்கா இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவோ சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து வந்திருக்கோம். எவ்வளவோ மலைகளை ஏறி இருக்கோம். எவ்வளவோ பள்ளத்தாக்குல இருந்திருக்கோம். எதுவுமே நம்மளுக்கு கரெக்டா நடந்திருக்காத சிச்சுவேஷன்லாம் நம்ம வந்திருக்கோம். யாருக்குமே நடக்காத காரியங்கள்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கும். அவ்வளவு காரியங்கள் மத்தியில நீங்க இவ்வளவு நாள் நிலைச்சு நின்னு நீங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி செலுத்தணும்னு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்க பாருங்க. இதுவே இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? அநேகருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இது யாருமே வந்து இவ்வளவு டீப்பா நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றது இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்குவ. ஒரு நாள் வரும். அப்ப நீ தெரிஞ்சுக்குவ. ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடு. அப்பா, இன்னைக்கு நீங்க எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ராஜா. இப்ப எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய காரியங்களை செய்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்க இன்னைக்கு அதை அறியாம இருக்கலாம்ப்பா. ஆனால் நாங்க நம்புகிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறீங்க. அதை இந்த உலகத்தின் கண்கள் காணும் ஆண்டவரே. அன்னைக்கு நான் தெரிந்து கொள்வேன். நான் எங்க தொடங்குனேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன எங்க நிறுத்தியிருக்காருன்ற காரியத்தை நான் தெரிஞ்சு கொள்வேன். ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அப்பா இந்த ஒரு ஓட்டத்தை நீங்க ஓடுறதுக்கு எங்களுக்கு பெலனை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராஜ். இந்த வார்த்தையை நீங்க எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராஜா. எங்களோட வாழ்க்கையை நாங்க தொடர்ந்து இன்னும் பெலனோடு ஓட நீங்க கிருபை தாருங்க ஆண்டவராஜா. உம்மை விட்டு விலகிடாதபடிக்கு ஆண்டவராஜா. உம்மை பற்றி கொண்டு நாங்க ஓட நீங்க கிருபை தாருங்க ஆண்டவராஜா. எங்களுக்கு வேற யாரும் இல்ல தகப்பனே. நீங்க ஒருவர் மாத்திரம் தான் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவராஜா. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவ்வளவு காரியங்கள் மத்தியிலும் தகப்பனே ராஜா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க. இவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவங்க சுற்றத்துல இருக்கிற நண்பர்களை ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு தெரிந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவராஜா. இன்னைக்கு எடுக்க போற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்பீராக ஆண்டவராஜா. எங்களுக்காக பதில் அளிங்க ஆண்டவராஜா. உண்மையே விசுவாசத்தோடு நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.